கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் உங்களுடைய பிள்ளைகளோடும் உங்களுடைய அனுதின கையின் பிரயாசங்களோடும் நீங்கள் ஜெபித்து வருகிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்களோடும் இன்றும் என்றும் கூட இருந்து காப்பாற்றி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பரம சர்க்குருவாய் இருந்து அந்த ஜகத் இரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பாதுகாவலாய் இருந்து உங்களை வழிநடத்துவாராக. நாம் சில வாரங்களாக இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அசம்பாவிதமான, குறிப்பிட்டு சொல்ல போனால் இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், லெபனான் இவர்களுக்கிடையே நடக்கிற ஒரு பெரிய யுத்தம், ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொன்று குவிக்கப்பட்டு ஒரே இடத்தில் அனாதைகளைப் போல அடக்கம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இன்று உலகம் ஸ்தம்பித்து போய் இருக்கிறது. நன்மை என்று தெரிந்திருந்தும், நியாயம் என்று அறிந்திருந்தும் அதை வெளியிலே பேசக்கூட முடியாத அளவுக்கு சில நாடுகள் தங்களுடைய வாய்களை அடைத்து கொண்டிருக்கிறது. இது நிறுத்தப்பட வேண்டும், இவர்களிடத்திலே நியாயம் இருக்கிறது, இவர்களிடத்திலே அநியாயம் இருக்கிறது என்று திறந்த ஒரு கண்ணோட்டத்திலே சொல்வதற்கு கூட ஒரு சூழ்நிலையில் இல்லாத ஒரு காலகட்டத்திலே இன்று உலகம் சில நாடுகளை கண்டு நடுங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டு இருந்தாலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் உலகத்தில், குறிப்பாக கிறிஸ்தவருடைய கண்ணோட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களை, ஆரம்பத்தில் தானே ஒரு குறிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உலகத்தின் அதிபதிகள், ஆட்சியாளர்கள் இந்த யுத்தத்தை குறித்து என்ன நினைக்கிறார்கள், எப்படி பார்க்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், மீதமானவர்களாகிய உங்களுடைய கண் பார்வையிலும் கவனத்திலும், என்னுடைய கண் பார்வை கவனத்திலும் இந்த யுத்தம் ஏதோ ஒரு நியூக்ளியர் வெப்பன் அல்லது ஆட்சி மாற்றம் அல்லது அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விடுவது அல்லது மூடுவது என்பதை அடிப்படையாக அல்ல. இது வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தின் ஒரு அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு தலைவர்களின் தீர்மானமும் விரைவிலே நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தின் நிறைவேறுதலின் அம்சங்களை கொண்டதாகவே இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து அமெரிக்க ஜனாதிபதி திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் லியோ அவர்களுக்கும் வார்த்தை சண்டை மிக உச்ச கட்டத்திற்கு போய் கொண்டிருக்கிறது. அதை கடந்த வாரத்திலும் ஒரு உதாரணமாக சொல்லிவிட்டு சென்றேன். ஆனால் இன்று அதையே முக்கிய பாடமாக எடுத்து இன்றைக்கு தியானிக்கும்படியாக நாம் கூடியிருக்கிறோம். அதற்காக உங்களுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளினுடைய தலைப்பு என்னவென்றால், சாத்தானின் திட்டத்தில் டொனால்ட் ட்ரம்பும் போப் லியோவும் என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். சாத்தானின் திட்டத்தில் டொனால்ட் ட்ரம்பும் போப் லியோவும் என்ற தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரையிலே அந்த திருச்சபையை சார்ந்த, அந்த பிரிவை சார்ந்த அங்கத்தினர்கள் உலகம் முழுவதிலும் 140 கோடி பேர்கள் இருக்கிறார்கள். 140 கோடி பேர்கள் இருக்கிறார்கள். சாதாரணமாக 1-2 பேர் இல்ல, 1000, 2000 அல்லது லட்சம் அப்படின்ற அல்ல, 140 கோடி பேர்கள் இருக்கிறார்கள்.
இதற்கு தலைவராக போப் லியோ அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கையசைத்தால் 140 கோடி அசையும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் 140 கோடி ஆமேன் எழும்பும். அவர் ஒரு முடிவு எடுத்தால் 140 கோடி பேர்களும் சம்மதம் தெரிவிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஆட்சியின் அதிகாரத்தை பெற்றிருக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அமெரிக்கா நாட்டை அல்லது கண்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த அமெரிக்க நாட்டினுடைய ஒரு ஜனத்தொகை எவ்வளவு என்றால் வெறும் 35 கோடி தான். 140 கோடி எங்கே, 35 கோடி எங்கே? 35 கோடி மக்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டிற்கு தலைவராக இருக்கக்கூடியவர் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். 140 கோடிக்கு பேர்களுக்கு அங்கத்தினர்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய போப் லியோவை குறித்து சிந்தித்தோ சிந்திக்காமலோ பல வார்த்தைகள் அவர் விமர்சனங்களாக கூறிக்கொண்டே வருகிறார். மாத்திரமல்ல, 1895 வருஷத்திலே, அதை நாம் சற்று ஆழமாக பிற்பாடு பார்ப்போம். 1895 போப் என்ன சொன்னார் என்றால், நான் கிறிஸ்துவுக்கு பதில் உலகத்தில் இருக்கிறேன், விகாரியஸ் ஃபெலிடாய் என்று லத்தீன் பாஷையிலே அவர்கள் கூறுகிறார்கள். விகேரியஸ் ஃபெலிடாய், அதுதான் அந்த போப்பினுடைய அதிகாரபூர்வமான தன்னுடைய பதவியின் பெயர். விகாரியஸ் ஃபெலிடாய் என்றால் என்னன்னா, இயேசுவுக்கு பதிலாளி. இயேசு இந்த பூலோகத்தில் இருக்க வேண்டும், ஆனால் அதற்கு பதிலாக இந்த உலகத்தின் இரட்சகனாக, இந்த உலகத்திற்கு பொறுப்பாளராக இயேசு இந்த உலகத்தில் இருந்தால் என்ன செய்ய முடியுமோ வேண்டுமோ அதை நான் செய்கிறேன், விகாரியஸ் ஃபெலிடாய் என்று பிரகடனம் செய்தார். அதை போப் பிரான்சிஸ், காலம் சென்ற போப் பிரான்சிஸும் அதே போல அவர் கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது நடக்கிறது என்ன? டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய ட்வீட்டிலே, நான் தான் இரட்சகர், நான் தான் கடவுள், நான் தான் உலகத்தின் மகா வைத்தியன், கிரேட் பிசிஷியன் என்று அவர் பிரகடனம் படுத்துகிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது 2 பெரிய மிருகம், ஒன்று வாட்டிக்கன் அல்லது போப் என்று பார்க்கிறோம். 2வது மிருகம், 2 கொம்புகளை உடைய அந்த மிருகம் அமெரிக்க நாடு என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இவர்கள் மாறி சொல்லிக் கொள்கிறார்கள். அவர் 895வது வருஷம் நானே கடவுள், நானே பரிகாரி, நானே மகா வைத்தியன், நானே இயேசுவுக்கு பதில் என்று அவர் கூறியிருந்தார். அதை தொடர்ந்து வந்த போப்புமார்களும் அதையே அவர்கள் நம்பி தங்களுடைய பதவியை, பொறுப்பை நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது திடீரென்று 2026வது வருஷம், இல்ல நான் தான். இது எப்பொழுது ஆரம்பித்தது என்றால், ரோம பேரரசன் ஆரம்பித்தார், சீசர் அவர் ஆரம்பித்தார். பிறகு போப்பு தொடர்ந்தார். இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி அவரும் இதை குறித்துதான் அவர் பேசுகிறார். இது ஒரு புறம் மாறி மாறி கருத்து கூறிக்கொண்டே வருகிறார்கள். வார்த்தை சண்டை, வார்த்தைகள் சண்டை, அதுவும் மிகவும் ஆழமான வார்த்தைகளை கொண்ட சண்டைகள். சரித்திரத்தில் போப்பும் அமெரிக்காவை குறித்து அப்படி பேசினதல்ல, அமெரிக்காவும் போப்பை குறித்து அப்படி பேசின சரித்திரம் அல்ல. மாத்திரமல்ல, எனக்கு பிரியமானவர்களே, சமீபத்திலே சில கிறிஸ்தவ பாதிரியார்கள், பெரியவர்கள் எல்லாரும் வந்து டொனால்ட் ட்ரம்பின் தோளிலே கையை வைத்து பிரார்த்தனை செய்தார்கள். இது ஏதோ இல்ல, இது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் எல்லோரும் தோளில் கையை வைத்து பிரார்த்தனை செய்தார்கள்.
அதை போப் விமர்சனம் செய்ததுதான் ஒரு சுவாரஸ்யமான கருத்து. போப் லியோ என்ன செய்தார் என்றால், இந்த ஜபம் கேட்கப்படாது என்றார். இந்த மத தலைவர்கள் எல்லாரும் வந்து நேரம் எடுத்து பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய தோளிலே கையை வைத்து வெற்றிக்காக, நம்பிக்கைக்காக, ஒற்றுமைக்காக, பலத்திற்காக, ஆண்டவர் இறங்கி அவருக்குள் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் எல்லோரும் ஒரு முறை அல்ல 2-3 முறை அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஆனால் போப் லியோ ஒரே வார்த்தையில் இந்த ஜபம் கேட்கப்படுவதில்லை என்று அவர் கூறிவிட்டார். மாத்திரமல்ல, இது ஏதோ இன்று நேற்று நடந்த சண்டை என்றுதான் நான் ஆரம்பத்தில் நினைத்திருந்தேன், அநேகரை போல. ஆனால் அதனுடைய செய்தியை, அதனுடைய வரலாற்றை போகும் பொழுது, இந்த போப் லியோ போப்பாக பொறுப்பெடுப்பதற்கு முன்பதாகவே இவருக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறுகிறார்கள். அதனால்தான் என்னமோ டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றதிலிருந்தே கத்தோலிக்க திருச்சபையின் மேல் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டே இருக்கிறார். உதாரணமாக சொல்ல போனால், வெனின்சுலா ஒரு கத்தோலிக்க நாடு, கேத்தலிக் கண்ட்ரி. அவருடைய ஜனாதிபதியை அவர் சிறை செய்தார். இப்பொழுதும் அவர் சிறைச்சாலையில தான் இருக்கிறார். அமெரிக்காவினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டுத்தான் இருக்கிறார். மாத்திரமல்ல, அது முடித்த உடனே அவர் சொல்லுகிறது என்னவென்றால், அடுத்தது என்று கியூபாவை டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். இப்ப ஈரான் இடத்துல சண்டை போடுகிறார், வெனின்சுலா பிரசிடென்ட்டை அரெஸ்ட் பண்ணுகிறார். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா கியூபா. இந்த கியூபா எப்படி என்று பார்க்கும் பொழுது, அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ பிரிவுகளிலே மெஜாரிட்டி, மையமாக முதன்மையாக விளங்குவது கத்தோலிக்க திருச்சபை பிரிவு. அதையும் நசுக்க வேண்டும். யார் சொல்றது? ட்ரம்ப் அவர் சொல்லுகிறார். மாத்திரமல்ல, கிரீன்லாந்து அங்க போய் அவர் கை வைக்கிறார். கிரீன்லாந்து லுத்தரன் சபை தான் அங்க இருக்கக்கூடிய அநேகர் இருக்கிறாங்க. ஆனா இப்போது லுத்தரனும் கத்தோலிக்க திருச்சபையும் சேர்ந்து போகிறதால், இவர்கள் இருவரும் கை கொடுத்து கொண்டபடியினால், இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மன்னிப்பு அளித்து, சரி இனிமேல் நம்ம பிரிஞ்சிருக்க வேணாம், அதனால நம்ம 1517வது வருஷத்துல பிரிஞ்சோம், இப்போ நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வருஷமாக இவர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள். லுத்தரன் என்றாலும் சரிதான், கத்தோலிக்கது என்றாலும் சரிதான், இப்பொழுது ஒன்றாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்க போய் இவர் கை வைக்கிறார். அப்போ ஒன்றுக்கு மேலாக மாறி 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 இந்த போப் லியோ கோபப்படுகிற அளவுக்கு, வருத்தப்படுகிற அளவுக்கு, வார்த்தைகளை கொப்பளிக்கும் அளவுக்கு ஜனாதிபதியும் சரிதான், போப் லியோவும் சரிதான், மாறி மாறி வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்கிறார். இது நம்ம திடீர்னு இப்படி மலர்ச்சி வந்ததல்ல. சிறிது சிறிதாக சிறிது சிறிதாக நீங்கள் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் 16-17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலதுகையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும், அந்த மிருகத்தின் முத்திரையாகிலும் அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இது என்னமோ திடீரென்று முளைச்சி வர்றதில்ல. இந்த தீர்க்க தரிசன வசனத்தினுடைய நிறைவேறுதல் சிறிது சிறிதாக அதை நான் அப்படியே வெள்ளைத்திரையில் போட்டது போல் இந்த யுத்தத்தில் நான் தனிப்பட்ட முறையில் காண்கிறேன். அமெரிக்கா மூடணும், அமெரிக்கா செய்யாதனா செய்யக்கூடாது, இல்லை அப்படின்னு சொன்னா பெட்ரோல் ஆகாது.
போகாது, விற்பனை செய்யக்கூடாது, இதை நீ செய்யக்கூடாது, யுரேனியத்தை நீ திருப்பி கொடுத்துடணும், ஆயுதங்களை செய்யக்கூடாது, இந்த நாட்டுக்கு போகக்கூடாது, இந்த நாடு தான் வரணும். இது உலகத்திற்கு சட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறது, போட்டு கொண்டிருக்கிறது, தடை செய்து கொண்டு திறக்க வேண்டுமானால் திறக்கலாம், மூட வேண்டுமானால் மூடலாம் என்று எங்கோ இருக்கக்கூடிய அமெரிக்கா இங்க இருக்கக்கூடிய நாட்டிற்கு சட்டம் போடுகிறது என்றால், இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 16, 17வது வசனத்தினுடைய நிறைவேறுதலின் அம்சங்களை, ஆரம்பங்களை இதன் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு என்னமோ ஞாயிறு ஆசரிப்பின் சட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்துதான் அது வளர்ந்து வந்து நாம் எல்லோருக்கும் சிம்ம சொப்பனமாக நிற்க போகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அதற்காக நான் ஆண்டவரையும் ஸ்தோத்திருக்கிறேன். காரணம், இயேசு விரைவிலே வரப்போகிறார். எனக்கு பிரியமானவர்களை, இதுவரைக்கும் நாம் பார்த்து வந்த சில கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு ஏதோ இந்த போப்புவுக்கும் இந்த ஜனாதிபதிக்கும் அல்லது அமெரிக்காவுக்கும் வேட்டிக்கனுக்கும் இப்பொழுதுதான் சண்டை நடக்கிறது என்று யாராவது நினைத்து கொண்டால், இல்லை, வேதத்திலும் நடந்திருக்கிறது. அதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு, இப்ப நடக்கிற இந்த பேச்சு யுத்தத்திற்கு, வார் ஆஃப் வேர்ட்ஸ், பேச்சு யுத்தத்திற்கு இன்னும் கொஞ்சம் அதிக கருத்துக்களை கூறி, சாத்தானின் திட்டம், இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 3 பேர், வலு சர்ப்பம், டிராகன், சாத்தான், பிறகு கடலில் இருந்து வந்த மிருகம், பிறகு பூமியிலிருந்து வந்த மிருகம், இந்த 3 பேர் தான் மீதமானவர்களை துவம்சம் செய்வதற்காக, உபத்திரப்படுத்துவதற்காக திட்டங்களை தீட்டிக் கொண்டு வந்தான். இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது சாத்தானினுடைய திட்டம் இதற்கு இடையில் எப்படி இருக்கிறது? சாத்தான் இதை பார்த்து கொண்டிருக்கிறான். போப் லியோ பேசும் பொழுது சாத்தான் அங்கே நிற்கிறான். அவனுடைய சிந்தனை என்ன? ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி, வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தின் 2வது மிருகம், அந்த ஜனாதிபதி பேசும் பொழுது சாத்தான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறான். அப்படியானால் இவர்கள் இருவரும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவர்கள் இருவரையும் பயன்படுத்தும் அந்த முதலாவது அந்த வலுசர்ப்பம் சாத்தானினுடைய திட்டம் என்ன என்பதை நாம் கவனித்து கொள்ள வேண்டும். சரி, அப்படியானால் முதலாவது எப்பொழுது அமெரிக்காவுக்கும் இந்த போப்புவுக்கும் கருத்து வேறுபாடு வந்தது? இதை நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது, இதே வெளிப்படுத்தல் புத்தகம் 12வது அதிகாரத்தில் நாம் பார்த்தால், இங்கு வலுசர்ப்பம் ஸ்திரீயை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய பாதத்தில் அவரை விசுவாசித்து நம்பி எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், ஆண்டவரே நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்களுடைய எஜமான், நீரே எங்களுடைய நங்கூரம், நீரே எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் எல்லாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான தூய கிறிஸ்தவர்களை கொன்று குவித்து கொண்டிருக்கிறது. சாத்தான் நேரா வந்து அடிக்க முடியுமா? அவன் உபயோகித்த பகடக்காய் யாரு என்று சொன்னா இந்த கத்தோலிக்க திருச்சபை. 1 நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 1260 வருஷம், 538 1798வது வருஷம் வரைக்கும் கிறிஸ்தவர்களின் இருண்ட காலம் என்று சொல்லுகிறார்கள், டார்க் ஏஜஸ். இதுல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஸ்பெயினிலே இருக்கக்கூடியவர்கள், அயர்லாந்திலே இருக்கக்கூடியவர்கள், பிரான்சிலே இருக்கக்கூடியவர்கள், எங்கு செல்வது என்று மலைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வாசிக்கிறேன், கேளுங்கள். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 14, 15, 16வது வசனம். ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக, இதைத்தான் 1260 வருஷம் சொல்லிட்டு 6வது வசனத்துல நம்ம பார்க்கலாம். 12வது அதிகாரம் 6வது வசனத்துல இங்க ஒரு காலம் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய்
வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படியாக, இந்த வெள்ளம் என்பதற்கு சில நிபுணர்கள் சொல்லுகிற அர்த்தம் என்னவென்றால் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், சோதனைகள், சத்தியத்தை விட்டு விலகக்கூடிய அவநம்பிக்கையான சூழ்நிலைகள் உருவாக்கிறது. வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. உபத்திரவம் 538 1798 வரைக்கும் கிறிஸ்தவர்கள் உபத்திரவப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். ஏன்? ரோமர் அவர்களுடைய கையிலே, வீரர்களின் கையிலே ஈட்டியால் குத்தப்பட்டு வாளால் வெட்டப்பட்டு கொன்று குவிக்கப்பட்டார்கள். வேதம் இன்றைக்கும் கத்தோலிக்க திருச்சபைக்கு ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது அதுல பைபிள் கிடையாது. அவர் லத்தீன்ல இப்பதான் அப்படி கொஞ்சம் தமிழ்ல இங்கிலீஷ்ல எல்லாம் பிரசங்கம் பண்ண. இந்த காலகட்டத்தில் 538 1798 வரைக்கும் யாருடைய கையிலும் பைபிள் கிடையாது. அதுவும் லத்தீன் பாஷையிலே அந்த பாதிரியார் பிரசங்கம் பண்ணுவார். அவர் ஆமேன் சொன்ன உடனே இவங்கெல்லாம் ஆமேன் சொல்லுவாங்க, புரிந்ததோ இல்லையோ. இன்னைக்கு ஓய்வு நாள் பள்ளி பாடம், அந்த பாடம், இந்த பாடம் சொல்லும் பொழுது ஏகப்பட்ட பேர் எத்தனையோ கேள்விகளை கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட சுதந்திரம் அப்பொழுது இல்லை. அப்பொழுது வெள்ளம் கொண்டு போகும்படியாக அவளுக்கு பின்னே ஊற்றப்பட்டது. அப்பதான் யாரு வரா? இந்த வேட்டிக்கன், இந்த போப், இந்த ரோம கத்தோலிக்க திருச்சபை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே, அதிகாரத்தின் உச்ச வரம்பிலே நின்று கொண்டு தன்னுடைய வாழ்தான் எல்லா மக்களுக்கும் அதிகாரத்தை செலுத்தும் வாழ் என்று தன்னுடைய உரையிலிருந்து நீட்டி எல்லோருக்கும் அச்சத்தை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அமெரிக்கா தன்னுடைய கதவை திறந்தது. வாருங்கள், என் நாட்டிற்கு வாருங்கள், உங்களுக்கு சுதந்திரம் உண்டு, உங்களுக்கு வல்லமை உண்டு, உங்களுக்கு பொறுப்பு உண்டு, உங்களுக்கு வேலை உண்டு, உங்களுக்கு ஊதியம் உண்டு, பசும் சோலை உண்டு என்று சொல்லி கதவுகளை திறந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடியவர்கள், அயர்லாந்தில் இருக்கக்கூடியவர்கள், பிரான்ஸ் தேசத்தில் இருக்கிறவர்கள், இங்கிலாந்து நாட்டிலும் இருக்கக்கூடிய சிலர் அந்த நாட்டிற்கு அடைக்கலம் புகுந்தார்கள். அமெரிக்கா அவர்களை அணைத்து கொண்டது. அப்பொழுதே அமெரிக்காவுக்கும் இந்த போப்புவுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு உண்டானது. காரணம், எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களை அமெரிக்கா அழைத்து கொண்டது. இன்னைக்கும் அமெரிக்காவில் இங்கிலீஷ் பேசுறாங்க, சரிதான். ஆனால் அதே போல ஸ்பானிஷும் பேசுகிறார்கள். காரணம் என்ன சொன்னா, இங்கிருந்து போனவர்கள், பிரேசிலிருந்து போனவர்கள், இவங்களை எல்லாம் அந்த நாடு அரவணைத்து கொண்டது. அப்போ 1600வது வருஷங்களிலே மொத கத்தோலிக்க திருச்சபை ஒரு கூட்டம் அமெரிக்காவுக்கு போனது. ஏங்க? இவர்களை கட்டுப்படுத்துவதற்கு. சரித்திரத்தை நல்லா கவனிச்சுங்க. கட்டுப்படுத்துறது போனது. அப்போ மொத இவர்கள் போய் இறங்கி கத்தோலிக்க ஒரு சபையை உருவாக்கினது எந்த இடம் தெரியுமா? மேரி லேண்ட். இன்னைக்கு 7ஆம் நாள் அட்வென்ட் திருச்சபையினுடைய தலைமையகம் இருக்கிறது அல்லவா, அதே ஊர் தான், அதே பட்டணம் தான், மேரி லேண்ட். இந்த நிலம் மரியாள் அம்மாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு மேரி லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேரி லேண்டுன்னு வச்சது. அதுலயும் அந்த காலத்துல 1634வது வருஷத்துல ஒரு பட்டணம் இருந்தது, செயின்ட் மேரி சிட்டி என்று. அது வளர்ந்து பிறகு புளோரிடாவுக்கும் அது படரவே கத்தோலிக்க திருச்சபை அல்லது பிரிவு வளர ஆரம்பித்தது. இங்கிருந்தானே நீ கூட்டிட்டு போன, இப்ப நான் ஒரு சின்ன கூட்டத்தை நான் அனுப்புறேன், அது பாரு எப்படி போகும் அப்படின்ட்டு. இன்று நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். இன்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களின் சதவீதத்தில் 20% கத்தோலிக்க திருச்சபை.
அதை எப்படி இன்னும் அழகா நான் சொல்லணும்னு சொன்னா, கத்தோலிக்க பிரிவு டினாமினேஷன் தான் முதன்மையான, மற்ற எல்லா டினாமினேஷனை காட்டிலும் முதன்மையான பிரிவு. அது எப்படி சொல்லணும்னா, லார்ஜஸ்ட் சிங்கிள் டினாமினேஷன் எது அப்படின்னு சொன்னா, லுத்தரன் இல்ல, பிரெஸ்பிட்டேரியன் இல்ல, கத்தோலிக்க திருச்சபை. அநேக சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜிமார்கள் கத்தோலிக்க, அநேக செனட்மார்கள் கத்தோலிக்க. கத்தோலிக்க கொடையின் கீழே அமெரிக்கா இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது, அறிந்தோ அறியாமலோ. 20% கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவர்கள். அது எப்படின்னு சொன்னா, த லார்ஜஸ்ட் சிங்கிள் டினாமினேஷன், தனிப்பெரும் கிறிஸ்தவ பிரிவு அமெரிக்காவில் எதுனா புராட்டஸ்டாண்ட் கிடையாது, கத்தோலிக்க திருச்சபை. எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களேன். நீ கொல்ல வேணாம், வார்த்தையால பேச வேணாம், ஒரு சிறு கூட்டத்தை நான் அனுப்புறேன், அமெரிக்கா கண்டமே கத்தோலிக்க கண்டமாக மாறுவதற்கான அத்தனை மூலக்கூறுகளும் இவரிடத்தில் இருக்கிறது. இது வேதத்துல 12வது அதிகாரம் 13வது அதிகாரத்துல இடம்பெறுகிறது. இன்றைக்கு என்ன நடக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னது போல ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து இவர்கள் இருவருக்கும் வார்த்தை போர், கருத்து வேறுபாடு முத்திக்கொண்டு வருகிறது. இன்னும் சொல்ல போனா, ட்ரம்பினுடைய மனைவி மெலினா ட்ரம்ப், அவர்களும் ஒரு கேத்தலிக். அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பிரெஸ்பிட்டேரியன். ஆனால் அவருடைய மனைவி கேத்தலிக், ரோமன் கேத்தலிக் சபையை சார்ந்தவர். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அவங்க அந்த கோயிலுக்கு தான் போறாங்க. ஆனால் வீட்டிலே ஒரு ஆளை வைத்துக்கொண்டே அந்த பிரிவினுடைய தலைவரை குறித்து டொனால்டு பேசுகிறார். மாத்திரமல்ல, இவைகள் எல்லாவற்றுக்கும் கிரீடம் வைத்தார் போல் ட்ரம்ப் பேசினதுதான் மிக பயங்கரமான சொல். என்ன அவர் சொன்னார் என்றால், இன்று இந்த போப் லியோ போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்றால், கார்டினல் பிஷப்ஸ் அல்ல, நான் தான் காரணம். என்னால் தான் அவர் போப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். என் அதிகாரத்தை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அவர் போப்பாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நான் முன்னுரையில என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, 1895 போப்பு சொன்னாரு கிறிஸ்துவுக்கு பதிலாளி விகேரியஸ் வலிடைன்னு. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா சொல்லுது, நான் தான் கடவுள், இந்த பூலோகத்தில் சுகத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும் கடவுள் நான் என்று ட்விட்டரிலே ஒரு படத்தை போட்டு அனுப்பி வைத்திருந்தார். அப்படியே மாறுது. அதே போல நீங்க வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 11-12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 11-12, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது, வலு சர்ப்பத்தை போல பேசினது. அமெரிக்கா யாரா மாதிரி பேசுமா? போப்ப மாதிரி பேசுமா? வேட்டிக்கன் மாதிரி பேசுமா? ரோம சபையை போல பேசுமா? அது முந்தின மிருகம் எது? கடலில் இருந்து எழும்பி வந்த மிருகம். இந்த பூமி என்கிற அமெரிக்கா கடலில் இருந்து எழும்பி வந்த மிருகம், அதாவது போப்பை குறிச்சு சொல்லுது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? என்னமோ இவருதான் போப்புக்கு அதிகாரம் கொடுக்கிறது போல அப்படியே மாறுது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் நாம் என்ன படித்து வைத்திருக்கிறோமோ அது அப்படியே மாறுகிறது. புரியுதுங்களா? என்னமோ இவருதான் பதவி கொடுத்த மாதிரி, அதிகாரம் கொடுத்த மாதிரி ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்லுகிறார். என் நிமித்தம் தான், என்னை திருப்திப்படுத்துவதற்காகத்தான், அமெரிக்காவை சமாதானப்படுத்துவதற்காகத்தான் ஒரு சக அமெரிக்கனாகிய இந்த போப் லியோவை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று அசந்து போனேன். காரணம், இதுவரை நான் நம்பி வைத்தது இவருதான், இவருக்கு அதிகாரம் கொடுப்பாங்கன்ட்டு. ஆனா இப்ப இவரு சொல்றாரு, இல்ல என்னுடைய அதிகாரத்தின் பேரில் தான்
இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்று. இதை நீங்கள் தயவு செய்து கவனம் வைத்துக் கொள்ள வேண்டும். காரணம் என்னவென்றால், சாத்தான் இதை கவனித்துக் கொண்டு பார்த்து கொண்டு வருகிறான். அவனுடைய திட்டம் இப்பொழுது என்ன? சரி, இதை பார்த்து கொண்டு வரும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க எல்லாம் அவர் தலையில தோளுல கையை வச்சு ஜெபம் பண்ணாங்க. போப்பு சொன்னார் இவருடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டாது என்று. அப்பொழுது போப் உபயோகித்த வசனம் தான், வேத வசனம் தான் முக்கியமான வசனம். அந்த ஜனாதிபதியை குறித்து நேரடியாக அவர் ஒரு வசனத்தை வைத்து பேசுகிறார். அதுதான் ஏசாயா 1வது அதிகாரம் 15வது வசனம். அதாவது மறைமுகமாக, நீ தோற்று போவாய், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது, ஈரான் தான் வெற்றி அடையும் என்று அவர் சொல்கிறார். ஏசாயா 1:15 நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன், உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நீங்க தாவீதை குறிச்சு பேசும் பொழுது சொல்றாரு, நீ கோயில் கட்டக்கூடாதுப்பா, நீ ஆலயத்தை கட்டக்கூடாது, உன் மகன் கட்டுவாரு, ஏன் ஆண்டவரே நான் கட்டக்கூடாது? உன்னுடைய கை ரத்தத்தினால் சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்களை நீ குன்று குவித்திருக்கிறாய், அதனால இந்த ஆலயத்தை நீ கட்டக்கூடாதுப்பா, உன்னுடைய கை ரத்தம் படிந்த கையா இருக்கிறது. ஏசாயா வேறு ஒரு விதத்துல அவரு சொல்றாரு, உன்னுடைய ஜபத்தை நான் கேட்க மாட்டேன், நீ கூப்பிட்டாலும் என்னுடைய கை மூடி வைத்துக் கொள்வேன். காரணம் என்னன்னா, உன்னுடைய கை ரத்தத்தினால் இருக்கிறது. அதே வசனத்தை ட்ரம்புக்கு சொல்றாரு, நீ உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, நான் தான் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். நீ உலகத்திற்கு கடவுளாக இருக்க முடியாது, நான் தான் கடவுளாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, உன்னுடைய கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உனக்காக செய்யப்படுகிற ஒரு ஜெபமும் கேட்கப்படாது. தேவன் உனக்கு எதிராக கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த உலகம்? ஒரு வசனத்தை 2 பேருமே சொல்லிக்கிறாங்க. 2 தெசலோனிக்கேர் 2வது அதிகாரம் 3வது 4வது வசனம். 1895 போப்பு சொல்றாரு, நான் தான் கடவுள் அப்படின்ட்டு. 2026 இவரு சொல்றாரு, டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நான் தான் கடவுள் அப்படின்றாரு. எல்லாரும் என் பேச்சை தான் கேட்கணும். ஐரோப்பாவா இருந்தாலும் சரிதான், நாட்டோவா இருந்தாலும் சரிதான், ஆஸ்திரேலியா ஈரானா இருந்தாலும் சரிதான், மிடில் ஈஸ்ட் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரிதான், ஏன் ரஷ்யா சைனா உட்பட நான் சொல்லும் பொழுது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்று ட்விட்டரில் அவர் சொல்லுகிறார். அந்த 2 தெசலோனிக்கேர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கிறாங்க. ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இவரும் காட்டுறாரு, இவரும் காட்டுறாரு. யாரு கடவுள்? இதுல யாரு கடவுள் மாதிரி அந்த உட்கார்ந்து இருக்கிறா? இவரு சொல்றாரு, நான் தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கிற கடவுள், மா மருத்துவன். இவரு சொல்றாரு, இல்ல 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 இல்ல, நான் தான் கடவுள். இவங்க 2 பேரையும் இயக்குகிற இன்னொருவன் இருக்கிறான். அவன் தான் வானத்திலிருந்து பூமிக்கு தள்ளப்பட்ட லூசிபர் ஆகிய சாத்தான். இந்த 2 பேர்ல இவங்க பேசிக்கிற சண்டை போட்டுக்கிற வார்த்தை ஜாலங்கள்ல இதுல எல்லாம் இவனுடைய திட்டம் என்ன? இதைத்தான் நீங்களும் நானும் மிகவும் 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 கவனத்தோடு வைத்திருக்க வேண்டும். சண்டை போடுறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சில வார்த்தைகள், சில சட்டங்கள், சில நியமங்கள் அவர்கள் கையெழுத்து இடும் பொழுது எதை அவர்கள் சட்டமாக இயற்றுகிறார்கள், வார்த்தையாக பேசுகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது.
நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது அதிகாரம் 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். யாரு? பவுல் எழுதுறாரு. எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை, வேறொரு இயேசு யாரு? நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்து இன்னமும் பிதாவின் வலது பாரசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதுதான் நம்மளுடைய நம்பிக்கை எல்லாம். ஆனால் வேறொரு கிறிஸ்து, வேதம் திட்டவட்டமாக, தீர்க்க தரிசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, வேட்டிக்கனை தவிர, போப்பை தவிர யாரும் இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இப்ப ஜனாதிபதி நானும் கடவுள்ட்டு உள்ள வர்றார். அப்ப இது என்ன நடக்குது இங்க? எப்படி எனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியை, நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தை பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இத இளஞ்சோட்டு அம்மையார் எப்படி எழுதுறாங்க? டெஸ்டிமனிஸ் ஃபார் மினிஸ்டர்ஸ் அண்ட் காஸ்பல் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. டெஸ்டிமனிஸ் டு மினிஸ்டர்ஸ் அண்ட் காஸ்பல் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் அம்மையார் எழுதும் பொழுது பக்கம் 409 3வது பேரா, அது இங்கிலீஷ்ல, தமிழ்ல அது இல்லை, அதனால நானே ஒரு 2 வார்த்தையை மொழிபெயர்க்க விரும்புகிறேன். நீங்க அதை பார்க்குறீங்க. என்ன அப்படின்னா, many will stand in our pulpits, அதாவது பிரசங்கிக்கிற பீடம் இருக்கிறது அல்லவா, புல்பிட்ல, நம்ம சர்ச்சில் அவங்க நின்று கொண்டு தவறான தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள். தவறான தீர்க்க தரிசனம், சாத்தான் ஏற்றி வைத்த தீபத்தை அவர்கள் கையில் வைத்திருப்பார்கள். தவறான சத்தியம், தவறான தீர்க்க தரிசனம். வேறொரு, நான் என்ன சொல்ல வரேன் இங்கே அப்படின்னு சொன்னா, சாத்தானுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, மக்கள் தீர்க்க தரிசனத்தை நம்ப கூடாது. அட நீங்க வேறங்க, இந்த வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தை எந்த காலத்திலிருந்தே சொல்லிட்டு வராங்க, இதெல்லாம் அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் அப்படியெல்லாம் நடக்காது, அதெல்லாம் போகாது வராது அப்படின்ட்டு. இது யாருடைய திட்டம்? சாத்தானுடைய திட்டம். இந்த தீர்க்க தரிசனத்தை குழப்பி விடுவான், தவறாக போதகர்களை வைத்தே. அதான் சொல்லுது, many will stand in our pulpits with the torch of false prophecy. தவறான தீர்க்க தரிசனத்தை போதகர்களே பேசுவார்கள். மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் போதகன், நான் பேசுகிறேன். இருப்பினும் உங்களுடைய கடமை, இந்த வேத புஸ்தகத்தில் சரியாக எழுதப்பட்டிருக்கிறதா, இதற்கு இணையாக சரித்திரம் நடந்து கொண்டிருக்கிறதா என்பதை அறிந்து புரிந்து, நாங்க ஒரு புள்ளி வைக்கிறோம், நீங்க கோடு போடுங்க. எந்த சூழ்நிலை, இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில் வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் தவறான சத்தியத்தையோ தவறான தீர்க்க தரிசனத்தையோ இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களுடைய காதுகள் கேட்கக்கூடாது, இந்த வாய் சொல்லக்கூடாது. ஆனால் கடைசி காலத்தில் அநேகர் தவறான தீர்க்க தரிசனத்தை சொல்லுவார்கள், சாத்தானுடைய வெளிச்சத்தை சொல்லுவார்கள். இது ஒண்ணு. இன்னொரு செலக்டட் மெசேஜ் அப்படின்னு இருக்கு. அதுல வால்யூம் 1, செலக்டட் மெசேஜ் வால்யூம் 1ல 48வது பக்கம், அதுவும் இப்ப நீங்க பாக்குறீங்க. அதுல என்னன்னா, the very last deception of Satan, சாத்தானுடைய கடைசி ஏமாற்று வேலை, வஞ்சகம் என்னவென்றால், தீர்க்க தரிசனத்தை அவமாக்குவது, தீர்க்க தரிசனத்தை குழப்பி விடுவது. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துல முதல் மிருகம் 2வது மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. ஆனா என்ன நடக்குது? ட்ரம்ப் சொல்றாரு, என்னால் தான் போப்புவே பதவிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லுது. இது
வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்துக்கு நேர் மாறா. இதுக்கு காரணம் என்னன்னா, சாத்தான் என்ன செய்யறான், நம்மளை எல்லாம் குழப்பி விடுறான். என்ன வேத வசனம் இப்படி சொல்லுது, இங்க இப்படி இல்ல நடக்குது. வஞ்சகம் 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 வஞ்சகம். Satan will work ingeniously in different ways and through different agency to unsettle the confidence of God's remnant people in the true testimony. மீதமான திருச்சபை, இதனுடைய டார்கெட்டே யாருன்னு சொன்னா மீதமானவர்கள், நீங்களும் நானும் தான். இந்த தீர்க்க தரிசனத்தை குழப்புறது தான், தீர்க்க தரிசனம் மாற்றி சொல்றது தான் சாத்தானின் இந்த கடைசி கால திட்டம். ஏதோ ஜனாதிபதி பேசினாரு, ஏதோ போப்பு இல்ல 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 இல்ல, இவர்களை பகடக்காயாய் உபயோகிக்கிறவன் யார் என்றால் சாத்தான். போப்பு லியோ அவர் பேசுறார், ஜனாதிபதி பேசுறாரு. வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி மாத்தி இருக்குது, உல்டாவா நடக்குது. இதுக்கு யார் காரணம்னா சாத்தான் இவர்களை பயன்படுத்தி, நாம இல்ல 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 வேதம் இப்படி இல்ல சொல்லியிருக்கு, இல்ல இப்படி இல்ல நடந்துகிட்டு இருக்கு, என்ன போங்க தீர்க்கதரிசியாவது பைபிளாவது அப்படின்ட்டு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கடவுள் சொல்றாரு, ஏவாளை சாத்தான் ஏமாத்தினது போல உங்களுடைய மனதும் ஏமாந்து போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன். அதனாலதான் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னவென்றால், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள். ஏசாயா 8வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஏன் இந்த எச்சரிப்பெல்லாம் இந்த கடைசி காலத்துல இருக்குதுன்னு சொன்னா, சாத்தான் தீர்க்க தரிசனத்தையே மாற்றி சொல்லுவான். ஆனா ஒரு வசனத்தை பாருங்க, வெளிப்படுத்தல் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல, இவர்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே சிந்தனையோடு மீதமானவர்களுக்கு எதிராக சத்தியத்தை அசத்தியமாக மாற்றுவார்கள். பாருங்க, தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இதயங்களை ஏவினார். எனக்கு பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு கூறிக்கொள்கிற கடைசி இந்த சத்தியத்தின் ஆதாரமாக, ஆலோசனையாக தானியேல் வெளிப்படுத்தல் புத்தகத்தை மீண்டும் ஜெபத்தோடு வாசிக்க ஆரம்பியுங்கள். ஆதியாகமம் 1, 2, 3 அதிகாரங்களை மீண்டும் வாசிக்க ஆரம்பியுங்கள். இந்த 3 பகுதி கடைசி காலத்தில் விசுவாசத்தை அடிப்படையாக வைத்திருக்கும். சில சமயங்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக இந்த வசனங்களின் மூலமாக சாத்தான் வஞ்சிப்பான். பிரார்த்தனை செய்வோம். சர்வ வல்லமை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எத்தனையோ பேர் கஷ்டத்திலும் வேதனையிலும் குடும்ப பிரச்சனைகளும் இருக்க, உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் மிகவும் அச்சத்தை கொண்டு வருகிறது. ஆனால் இவைகளை நீர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறீர். நாங்கள் தயவு செய்து சத்திய வசனங்களை மிகவும் கண்ணும் கருத்துமாக கவனித்து படிக்கவும், புரிந்து கொள்ளவும், அப்பியாசிக்கவும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ற மெத்தனமாக இல்லாதபடிக்கு காலத்துக்கேற்ற சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது அதை புரிந்து கொள்வதற்கு அவரிடத்தில் அதிகமான ஞானத்திற்காக வேண்ட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். சத்தியத்தை எங்களுக்கு விளக்கி தருகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நல்ல சத்தியத்தோடு சந்திப்போம். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.